மாணவ மாணவிகளுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்குறது வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதி. நியூட்டனுடைய மூன்றாம் விதி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ராக்கெட்டை வந்து வானுக்கு போகிறது கூட என்ன விதி தான், நியூட்டனுடைய மூன்றாம் விதி தான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இதில் ஒரு மரக்கட்டையில் ஒரு ஆணியை வந்து சுற்றி வச்சு அடிக்கிறாங்க. இந்த சுற்றி வந்து நம்ம பொருள் ஒன்று எடுத்துக்கிறோம், ஆணியை வந்து பொருள் ரெண்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போது பொருள் ஒன்றில் நம்ம விசையை கொடுக்குறோம், எஃப் அப்படிங்கிற ஒரு விசையை கொடுக்குறோம். எது மேலே? ரெண்டாவது பொருள் மேலே முதல் பொருள் விசையை கொடுக்குது. அதான் 2-1. இப்போ விசையை கொடுக்குறோம். அந்த விசையின் காரணமாக இந்த ஆணி என்னாகும்? உள்நோக்கி போகுது. அதே அளவுக்கு விசையை ஆணி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சுத்தி மேலே விசையை கொடுக்கும். அதாவது ஒன்றாவது பொருள் மீது ரெண்டாவது பொருள் விசையை கொடுக்கும். சரியா? எந்த அளவுக்கு சுற்றி விசையை கொடுக்குதோ அதே அளவிற்கான விசையை யார் கொடுப்பாங்க? இந்த ஆணி கொடுக்கும். இதுதான் வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதி. பாருங்கள், ஒரு பால் வந்து சூட்டில் போய் மோதுது. அப்போது ஒரு விசையை பால் வந்து சூட்டின் மேலே கொடுக்குது. சுவர் என்ன பண்ணுதுன்னா அதே அளவிற்கான விசையை எதிர் திசையில் பந்து மேலே கொடுக்குது. அதனால தான் பந்து என்ன பண்ணுதுன்னா சுவற்றில் பட்டதுக்கப்புறம் மீண்டும் அது வந்த திசையிலேயே போக ஆரம்பிக்குது, வந்த திசைக்கு எதிர் திசையில் போக ஆரம்பிக்குது. அப்போ பாருங்கள், வந்தது இந்த திசை, இது எஃப், போகிறதும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய திசை எதிர் திசை, அதுவும் எஃப் தான். ஆனால் திசை மாறி இருக்கலாம், என்ன போட்டுக்கணும் நம்ம? மைனஸ். இங்கேயும் அதே மாதிரி தான், கீழ் நோக்கி வர்றது ஒரு எஃப், மேல் நோக்கி வர்றதும் எஃப் தான். ஸோ ரெண்டோடைய திசை எதிரெதிராக இருக்கிறதுனால எஃப் ஈக்குவல் டு மைனஸ் எஃப். இந்த நடக்கிற இல்லையா, அதை பாருங்களேன். நம்ம கால் வந்து தரையின் மீது செலுத்தக்கூடிய விசை ஒரு எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா பூமி வந்து கால் மீது செலுத்தக்கூடிய விசை மைனஸ் எஃப், அதாவது எதிர் திசையில் செலுத்தக்கூடிய விசை. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இது ஒரு பொருள், எது நம்ம கால் ஒரு பொருள், தரை ஒரு பொருள் இல்லையா? அதே மாதிரி சுவர் அப்படிங்கிறது ஒரு பொருள், பந்துங்கிறது ஒரு பொருள், சுத்திங்கிறது ஒரு பொருள், மரக்கட்டைங்கிறதோ அந்த ஆணிங்கிறதோ ஒரு பொருள் இல்லையா? அப்போது ரெண்டு விசைகள் செயல்படுது, ஆனால் வெவ்வேறு பொருள் மீது. அப்படி செயல்பட்டு ஒன்றுக்கொன்று எதிரெதிரான திசையில் இருந்ததுன்னா எப்படி? ஒரு பாருங்க, எப்பொழுதெல்லாம் ஒரு பொருள் இன்னொரு பொருளின் மீது ஒரு விசை செலுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன பண்ணுமா? இரண்டாவது பொருளும் அவ்விசைக்கு சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசையை முதல் பொருளின் மீது செலுத்தும் அப்படிங்கிறதா விதி. சரியா? சரி, இப்போது பாருங்க, இந்த அதே டயக்ராம் தான். நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு. சரியா? விதியே இதுதான், எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு அப்படிங்கிறதா விதி. இப்போ பாருங்கள், ராக்கெட்டை அனுப்புறதில் ராக்கெட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குதுன்னா இதில் என்ன ஆகும்? அப்படியே வந்து தீப்பொறி வெளியில் வரும், ராக்கெட் வந்து முன்னோக்கி போக ஆரம்பிக்கும். தீப்பொறி எங்கே வருது? புகை வந்து கீழே வருது இல்லையா? அப்போ பாருங்கள், இது எஃப் அப்படின்னா இது என்னது? மைனஸ் எஃப். அதாவது இது செயல், இந்த பக்கம் இருக்கிறது எதிர் செயல். அல்லது இதை எதிர் செயல் எடுத்துட்டோம்னா இது என்ன எடுத்துக்கணும் நம்ம? செயல், அதுக்கு எதிர் செயல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ நியூட்டனுடைய மூன்றாம் விதி என்ன சொல்லுது? எந்த ஒரு செயல் விசைக்கும் சமமான எதிர் செயல் விசை உண்டு அப்படிங்கிறது தான். ஸோ நியூட்டனுடைய மூன்றாம் விதி எந்த குறிப்பாயத்துக்கு பயன்படுத்தப்படலாம் அப்படின்னா, நியூட்டனுடைய மூன்றாம் விதியானது நிலைம குறிப்பாயம், நிலைமற்ற குறிப்பாயம் அல்லது முடுக்குவிக்கப்பட்ட குறிப்பாயம் ஆகிய ரெண்டு குறிப்பாயங்களுக்கும் இது பொருந்தும். சரியா? இதுவே அந்த முதல் விதியும் இரண்டாம் விதியும் பாருங்கள், இதில் நியூட்டனுடைய முதல் விதி எதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னா நிலைம குறிப்பாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் முதல் விதியை. இரண்டாவது விதியை பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இரண்டாம் விதியிலையும் பாருங்கள், நியூட்டனுடைய இரண்டாம் விதியை நம்ம எதுக்கு பயன்படுத்த முடியும்? நிலைம குறிப்பாயங்களை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் நியூட்டனுடைய மூன்றாம் விதியை இரண்டு குறிப்பாயங்களுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும். சரியா?
ஸோ இதுதான் வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதிக்கான விளக்கங்கள். ஸோ இதை நீங்கள் படிச்சிருங்க. உங்களுக்கு எப்படி கேட்பாங்கனாக்கா, நியூட்டனுடைய விதிகளை கூறி எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டயக்ராமில் வரைய தேவையில்லை. விதியை, நியூட்டனுடைய முதல் விதி, அதுக்கு வந்து விதி எழுதிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள், இரண்டாம் விதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், மூன்றாம் விதி விதி எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள். டயக்ராம் வரைய வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இதுதான் வந்து நியூட்டனுடைய மூன்றாம் விதிக்கான விளக்கங்கள். ஸோ நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம், நியூட்டனுடைய விதிகள் பற்றி ஒரு உரையாடல் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்கலாம். நன்றி.